ஹாய், அனைத்து உலக மக்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கரூரில் டிவிகே கட்சி தலைவர் விஜய் சார் பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. அந்த பிரச்சனை தான் ஒரு 2-3 நாளாக போயிட்டுருக்கு. அதில் உயிரிழந்தவங்க, கூட்ட நெரிசல் காரணமாக உயிரிழந்தவங்க மற்றும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அல்ல இரங்கல். எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சரியாயிடும். இதில் தவறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யார் மேலே அப்படின்னு சொல்லிட்டா இவங்க தரப்புலேருந்து இவங்க அவங்கள மிஸ்டேக் சொல்லுவாங்க, அவங்க தரப்புலேருந்து அவங்க இவங்க தரப்பில் உள்ள மிஸ்டேக் சொல்லுவாங்க. ஸோ மக்கள் இதை நம்ம டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய கருத்துக்கள் சொல்லலாம். கருத்துக்கள் பகிர்ந்துக்கிறது நல்லது அண்டு வரவேற்கத்தக்கது தான். ஸோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கிறீங்க, அது சரிதான். என்னோட கண்ணோட்ட பார்வையில் நான் டிவிக்கு பிரச்சாரத்துக்கு போகல. நான் ஒரு விஜய் ரசிகன் தான். நானாக டிவிக்கு பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் எனக்கு அமையாதனால நான் போக முடியல. அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு வேளை நான் கண்டிப்பாக போயிருப்பேங்க. இருந்தாலுமே கட்சி தலைவர்கள், தலைவர்கள், தேசிய தலைவர்கள் இவங்கள நம்ம டக்குன்னு யாருமே இப்போ நமக்கு மொபைல் இருக்குது, கையில் யூடியூப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு மீடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. ஏன்னா அவங்க செய்யக்கூடிய நன்மையான விஷயங்களை அவங்க நன்மையை மனசில் வச்சு செஞ்சுருக்கலாம். ஆனால் அது ரீச் ஆகும்போது அது தீமையாக மாறி இருக்கலாம். ஸோ ஆனால் அவங்க எண்ணம் நன்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க டிசைட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது தீமையாக மாறி இருக்கலாம். பின்பு அது பல பேர்த்துக்கு பாதிப்பு உண்டு பண்ணியிருக்கலாம். இதில் சரியான நீதி அரசர்கள் அண்டு இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரியான என்ன அப்படின்றது, என்ன நடந்துச்சு, யார் மேலே தவறு அப்படின்றத கண்டறிந்து அதுக்கு கரெக்டான ஒரு எப்படி பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. அது கிரிமினல் அஃபென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது பனிஷ்மெண்ட்டில் வரும். ஆனால் ஆக்சிடெண்ட்டுன்றப்போ பார்த்தீங்க எதிர்பாராமல் நடக்கிறது தான். அதுக்கு உண்டான வழிமுறைகளோ அது எனக்கு நாலேஜ் இல்லை. அதுக்கு உண்டான விஷயங்களை அது கரெக்டாக பண்ணுங்கள். அண்ட் இந்த விஷயங்கள் இந்த 2-3 நாளாக போயிட்டுருக்கு. சோசியல் மீடியாவில் எல்லா பக்கமும் திறந்தாலும் இதே டாபிக் தான் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. இதில் எனக்கு டக்குன்னு இந்த விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் நோ எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் பேக்கில் மைண்டில் எனக்கு ஒரு பிஃபோர் என்னோடய லைஃப்பில் நான் கேட்ட ஸ்டோரியில் நான் படித்த ஸ்டோரியே மைண்டில் ஒன்று வந்துச்சு. அது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு தடவை எம்ஜிஆர் ஐயா மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், பாசத்திற்குரிய, நேசத்திற்குரிய, அன்புக்குரிய, மரியாதைக்குரிய ஐயா எம்ஜிஆர் ஐயா அவருக்கு காரில் போயிட்டுருக்காங்க. அவருக்கு கூட கார்லேயும் ஒரு சிலர் கூட போயிருக்காங்க. அப்போ அவர் காரில் போகும்போது ஒருத்தர் அவர் சந்தோஷப்படுவார். நம்ம மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்களை குறை கூறினால் இவர் சந்தோஷப்படுவார், ஏன்னா அவருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் ஐயாவை பற்றி இவர்கிட்ட தப்பாக குறை கூறியிருக்காரு, இவர்கிட்ட நட்பெயர் வாங்குவதற்காக. ஆனால் அதற்கு எம்ஜிஆர் ஐயா என்ன செஞ்சுருக்காங்க, உடனே காரை நிப்பாட்டி கூலாக ரிலாக்ஸாக, தம்பி நீ கீழே இறங்க அப்படின்ட்டார். அவ்வளோதான், கீழே இறக்கி விட்டு கார் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா அவர் என்னோட எதிர்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம். இருந்தாலும் அவர் ஒரு செம்மொழி ஞானி, அந்த ஒரு தலைவர். அவர் ஒரு தேச தலைவர், அவர் தேசிய தலைவர். அவரை எப்படி நீங்கள் குறை கூறுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இந்த தான் எனக்கு மைண்டில் போச்சு. ஸோ இதைத்தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அரசியல் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் அண்டு குறைகள், குற்றங்கள் இதெல்லாம் நடக்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அரசியல் என்றாலே இப்போ குறிப்பாக எனக்கு அரசியலை பற்றிலாம் தெரியாது, அதை பற்றி பேசவும் நாலேஜ் இல்லாதவன் தான். இருந்தாலும் என்னோட தரப்பில் சொல்லுவேன், நான் ஒரு இந்திய குடிமகனா, ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழனா என்னோட தரப்புலேருந்து சொல்கிறேன். அரசியலில் பார்த்தீங்க அப்படின்னா, அரசியல்ன்றது அது ஒரு பிஸ்னஸாக தான் நான் நினைக்கிறேன். அரசியல் எல்லாமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. என்ன எந்த ஒரு தொழில் பண்ணாலும் அதில் அந்த தொழில் பண்ணக்கூடிய முதலாளிகள் கண்டிப்பாக லாபம்ன்ற ஒரு நோக்கமாக தான் இருக்கும்.
அதைத்தான் வந்து இவங்க வந்து அரசியல்ன்ற ஒரு தொழில் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது சிறப்பாக பண்ணட்டும். இனி கடந்த காலங்கள் எப்படியோ அது எனக்கு தெரியலை. இனி வருங்காலத்தில் நல்ல ஒரு நமக்கு தலைவர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்டு இந்த விஷயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிவிக்கு பிரச்சாரம், இந்த இஷ்யூ, இந்த நிறைய பேர் இறந்தது, இந்த விஷயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான சிபிஐன்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நேர்மை இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது அவங்க இன்வால்வ் ஆகிட்டு இதில் வந்து அவங்க வந்து கரெக்டான தீர்ப்புகள் சொன்னால் அப்படின்னா இது மக்களுக்கு யார் மேலே நிறைய குறையோ அது ஐடனோ எனக்கு தெரில. ஆனால் அவங்க இன்வால்வ் ஆகிட்டு இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து மக்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவர்கள் மேலே வந்து பற்றும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து மக்கள்கள் அனைவரும் விருப்பப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் இந்த பொறுப்பில் இருக்கிறவங்க அதை சரியாக கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக நான் கேட்டுக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இப்படிக்கு உங்கள் அன்பு நண்பன் மேஜிக்கல் ஸ்மைல் இஸ்மாயில். என்னோடய ஐடி பேர், என் பேர் வந்து முகமது இஸ்மாயில். ஓகே, பாய், டாட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும்.